அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் நேற்று திமுக கவுன்சிலர்களிடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. திமுக பேரூராட்சி தலைவர் கவிதா மீது திமுக கவுன்சிலர் கலியவரதராஜன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், இந்த மோதல் குறித்தான விவரங்கள். வணக்கம். சேலம் அடுத்த தம்மம்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற நகரமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் தண்ணீர் பாட்டிலை தூக்கி எறிந்து தாக்கிக் கொண்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தம்மம்பட்டி பேரூராட்சியில் 18 வார்டு கொண்ட பேரூராட்சியில் திமுக உறுப்பினர் 13 பேரும், காங்கிரஸ் உறுப்பினர் 2 பேரும், அதிமுக உறுப்பினர் 3 பேரும் என உள்ளனர். இந்த நிலையில் தம்மம்பட்டி பேரூராட்சியின் தலைவராக திமுகவை சேர்ந்த கவிதாவும் அவருடைய கணவர் ராஜாவும் இருக்கக்கூடிய சூழலில் பேரூராட்சிக்கு அரசால் ஒதுக்கப்பட்ட நிதியினை முறையாக அனைத்து வார்டுகளுக்கும் பிரித்து கொடுக்கவில்லை என்று தொடர்ந்து அவர்கள் மீது புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களை கண்டித்து பல்வேறு வகையான அந்த திமுக கவுன்சிலர்களே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் நேற்று 4 மாதம் கழித்து நேற்று மதிய பேரூராட்சி கவுன்சிலர் கூட்டமானது பேரூராட்சி அலுவலக கூட்டத் தலைவர் கவிதா தலைமையில் நடைபெற்றது. அப்போது 2 கோஷ்டிகளாக பயன்படும் அந்த செயல்பட்ட திமுக கவுன்சிலர்கள் தங்கள் பகுதிக்கு திட்டப்பணிகளை முறையாக ஒதுக்கீடு செய்வதில்லை. அப்போது பேரூராட்சி தலைவர் கவிதாவின் கணவர் தான் பெரும்பாலும் தலையிடுகிறார் என கூறி 13வது வார்டு திமுக கவுன்சிலர் கலியவரதராஜன் மற்றும் 6வது வார்டு திமுக செந்தில் மீது தண்ணீர் பாட்டிலை தூக்கி எறிந்துள்ளார். பின்னர் ஒருவருக்கொருவர் தண்ணீர் பாட்டிலை வீசிக்கொண்டு இந்த திமுக பேரூராட்சி கவுன்சிலரிலே தாக்குதல் ஈடுபட்ட வீடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.